எல்லாருக்கும் வணக்கம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா, எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும், எந்த ஒரு வீடியோ பார்த்தாலுமே, ஒரு ரம்மி ஆடோ, அதாவது கேம்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஆடோ தான் வந்து ஷோ ஆகுது. நிறைய அது தான் ஷோ ஆகுது. அதில் வர விளம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஒரு காமெடியா இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரில. இப்போலாம் கொஞ்சம் ஒரு பிரேம் ஆயிட்டாலே, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃப்ளூயர் ஆயிடுறாங்க. மாறுனோனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விளம்பரத்தில வந்து நடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அதுவும் என்ன மாரி விளம்பரம்னா, ஏமாத்துற விளம்பரம். முழுக்க முழுக்க ஒரு ஏமாத்துற, ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுற ஒரு விளம்பரத்தில் தான் இவங்க வந்து நடிக்கிறாங்க. அது வந்து அவங்கள நம்பி வந்து ஒரு 5,00,000 பேர், ஒரு 10,00,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்காச்சும் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு உண்மையாக இருக்கணும். ஆனால் அந்த அந்த ஒரு மனசாட்சி அப்படின்றது இல்லவே இல்லை. அப்படியே அதை கழட்டி வச்சுட்டு அழகாக பொய்யா ஒரு விளம்பரத்தில் வந்து நடிக்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான், அந்த 20 கோடி தானே, இதோ அமுச்சு வைக்கிறான் அப்படின்றான். ஒருத்தன் என்னன்றான், இந்த கடை எந்துதான், இந்த வீடு எந்துதான், இந்த கார் எந்துதான், எப்படிடா இதெல்லாம் வந்து வாங்கினீங்க அப்படின்னா, இந்த கேம் வந்து விளையாடி சம்பாதிச்சு வாங்கினேன் அப்படின்னா, இது ரம்மி கேமில். ஏண்டா டேய், கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி அப்படின்றதில்ல. ஒரு கேம் இல்லைன்னா அதில் வந்து விளையாடி அதில் உன்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், இல்லை அந்த கேமில் என்ன ஃபால்ட் இருக்குது, அந்த கேம் ஃப்ராடு கேமா இல்லை நல்ல கேமா, அதில் நம்ம வந்து விளையாடலாமா, இதெல்லாம் வந்து பார்த்து சொல்கிறது ஓகே. ஒரு ஒரு நல்ல அவேர்னஸ் கொடுக்குறது ஓகே. ஆனால் காரு சம்பாதிச்சேன், வீடு சம்பாதிச்சேன், 20 கோடி சம்பாதிச்சேன்னு சொல்கிறதெல்லாம் எங்கடா டி, நாங்கடா இந்த மாதிரி அநியாயம் பண்ணி உங்களை நம்பி தானடா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் அதில் வந்து ஒரு 10,00,000 பேருக்கு உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அதில் ஒரு 1000 பேராச்சும் நீங்கள் சொல்கிறத வந்து நம்புவாங்கடா. கொஞ்சமாச்சு பார்த்து திருந்துங்கடா. எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலுமே விளம்பரம் விளம்பரம் விளம்பரம், இந்த மாதிரி விளம்பரம் தான். ஒரே கடுப்பாகுது. நம்மளும் எத்தனையோ காலத்துக்கு நானும் நிறைய ரம்மி வீடியோலாம் போட்டுருக்கேன். மேக்ஸிமம் 5 ரூபா போடுவில்லைங்க, 10 ரூபா விளையாடுங்க, 50 ரூபா வரைக்கும் விளையாடுங்க, இப்படி தான் வந்து சொல்லியிருக்கேன். அதுவும் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு டைம் பாஸாக வந்து விளையாடுங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் இவனுங்க பண்ணுற அட்டூழியம் பார்த்தீங்கன்னா, அதில் நிச்சயமாக வந்து சம்பாதிக்கவே முடியாது. என்ன தான் நீங்கள் வந்து அந்த கேமில் வந்து இது பண்ணாலுமே, நல்ல ஸ்கில் இருந்தாலுமே அதில் வந்து சம்பாதிக்க முடியாது. அதுதான் இந்த ஆன்லைன் கேமோட ஒரு ரூலு. நீங்கள் வந்து ஒரு 50 ரூபா ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா, திருப்பியும் வந்து விளையாட தோணுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, திருப்பியும் ஒரு 25 ரூபா போட்டு விளையாடினா மொத்தமாக போயிடும். இதுதான் வந்து நடக்கும். இந்த ஆன்லைனில் கேமை மட்டும் நம்பாதீங்க. எப்பயாச்சும் ஒரு வாட்டி நம்ம ஒரு 200 300 ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா உடனே வித்ரா பண்ணிவிடுங்க. அதுதான் நல்லது. ஆனால் இவனுங்க சொல்கிற மாதிரி வீடு சம்பாதிக்கலாம், கோடியாக சம்பாதிக்கலாம், கார் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிலாம் வந்து இதில் வந்து விழுந்துடாதீங்க. விழுந்தீங்கன்னா உங்கள் மணி தான் லாஸ் ஆகும். இதெல்லாம் வந்து பக்கா ஃப்ராடு வேலை. இந்த மாதிரி எதுவுமே வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியாது இந்த ரம்மி ஆப்லேயும், இந்த லூடோ கேம் ஆப்லேயும். அந்த லூடோ கேம் அதுவும் டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கலாமா? ஏன்டா டேய், கொஞ்சமாச்சு ஒரு மனசாட்சி இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேர் எடுத்தவங்க. அவங்க வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ நல்லா இருக்கு, நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்க போய் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விளம்பரத்தில் வந்து நடித்து அவங்களோட மரியாதையை அவங்களே வந்து கெடுத்துக்கிறாங்க. என்ன எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. காசுக்காக இப்படி பண்ணுறாங்களா? நம்மளை நம்பி தானே நீங்கள் சொல்கிறத வந்து நம்பத்துக்கு சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்குள்ள நீங்களாம் உண்மையாக இருக்கணும்ல. இதில் வந்து விளையாடக்கூடாது, இதில் விளையாடினா காசு போகும், இதில் வந்து சும்மா ஜஸ்ட் டைம் பாஸாக விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறது அது வேறு. ஆனால் நீங்கள் பண்ணுற அட்டுவத்தால் எல்லாருக்குமே வந்து கெட்ட பேர் ஆகிடும். மக்களே, இவனுங்க சொல்கிறதுன்னா நம்பி இந்த மாதிரிலாம் வந்து ஆசைப்படாதீங்க. ஏன்னா இது எதுக்கு நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன்னா, ஒருத்தர் வந்து என்கிட்டயே வந்து கேட்குறாருப்பா, நீ தான் வந்து ரம்மி கேம்லாம் வந்து விளையாடி நீ இவ்வளோ சம்பாதிக்கலாம்ல, எதுக்கு இதை மாதிரிலாம் பண்ணின்னு இருக்க, அழகாக நீ வந்து கேம் விளையாடி சம்பாதிக்கலாம்லன்ட்டு அந்த அவரோட மைண்ட் செட்டை அப்படியே மாற்றி வச்சுருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா கேம் வந்து அதில் வந்து 1000 கணக்கில் போட்டு விளையாடின்னு இருக்காரு. பார்த்தீங்களா எப்படி நடக்குது? அப்போனா இவங்கெல்லாம் சொல்கிறத வந்து எத்தனை பேர் எத்தனை இடத்துல வந்து நம்பின்னு இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அந்த மாதிரி வந்து இவனுங்க வந்து மைண்டை வந்து மாற்றி விட்றானுங்க. ஆசை வார்த்தை காட்டி மாற்றி விட்றாங்க. அது வந்து பொய்ன்னு நமக்கு, அதாவது நமக்கு தெரியுது. அதை வந்து உண்மை நம்புகிற ஜனங்க இன்னமும் இருக்க தான் செய்கிறாங்க. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், அதெல்லாம் வந்து நம்பாதீங்க தயவுசெய்து. அந்த மாதிரிலாம் இப்போது ஒரு ப்ராடக்ட் வாங்கினோன்னா அது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அதை பார்த்து நம்ம வந்து சொல்லணும். இவனுக்கு கேமில் அதில் எவ்வளோ ஜெயிக்கும், அந்த கேம் அவனுக்கு விளையாடி கூட இருக்க மாட்டானுங்க. அது எப்படி அந்த ஆப்பில் என்ன ஃப்யூச்சர் இருக்குன்னு கூட அந்த நாயங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் அதுங்க வந்து 20 கோடி சம்பாதிச்சேன், வீடு சம்பாதிச்சேன், கார் சம்பாதிச்சேன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கானுங்க.
தயவுசெய்து இதெல்லாம் வந்து நம்பாதீங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அப்புறம் உங்கள் இஷ்டம்.